கனமழையால் கடந்த 2 நாட்களாக நெல்லை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டு போக்குவரத்து தற்போது தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்போம். தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிக பெரும் அளவிலான பாதிப்பு ஏற்பட்டது. அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் அதிக கனமழை பெய்ததன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் அதிகமான மழைநீர் மற்றும் வெள்ள நீர் தேங்கியதன் காரணமாக பல்வேறு சாலைகள் அடித்து செல்லப்பட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. நாம் தற்போது இருக்கின்ற பகுதி தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அந்தோணியார்புரம் பகுதியில் இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தோம்னா ஒரு தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய ஒரு சிறிய பாலம் ஒன்று உடைந்து அந்த பகுதி முழுவதும் இந்த திருச்சியில், அதாவது இங்கே தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய போக்குவரத்தானது முற்றிலுமாக கடந்த தினங்கள் 2-3 தினங்களாக துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த பாலத்திற்கு அருகிலேயே தற்காலிகமாக ஒரு சிறிய பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு அந்த பாலத்தில் தற்பொழுது போக்குவரத்தானது தொடங்கியுள்ளது. வெள்ளம் நேரத்தில் இங்கே என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிங்க, மேலும் இந்த பாலம் எப்போ உடஞ்சிச்சு அதை நீங்கள் பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். நைட்டு ஒரு மதியம் போல் பாலம் அதிக அளவு தண்ணி வந்ததுனால பாலம் உடஞ்சி தண்ணி போனதுனால ஊர் மக்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இல்லைன்னா தூத்துக்குடி மக்களே காப்பாற்ற முடியாது. தண்ணி உடஞ்சி இப்போ பாலம் உடஞ்சனால தான், இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. ஏகப்பட்ட தண்ணி, ஏன்னா நிறைய தண்ணி வந்ததுனால இதாகி ஏகப்பட்ட தண்ணி நாங்கள் மேலே மாடியில் மாடி வீட்டில் இருக்கவங்க, சின்ன வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டில் சாப்பாட்டு வசதியே இல்லாமல் தான் இருந்தோம். இன்னைக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத கண்டிஷன்லாம் இன்றைக்கி இருக்கும் இல்லை. அதுமாரி இந்த பாலம் உடைய போய் தான் எங்கள் ஊருக்கு காப்பிச்சு இதுக்கு கிழக்கிழங்கு பாதுகாத்தாங்க. இல்லைன்னா இதோட ரொம்ப பாதிப்பு, உயிர் சேதம் நிறைய ஆகிருக்கும். இதோட எங்கள் ஊருக்குள்ளே இந்த ஊருக்கு பாதிக்கு மேலே வீடுகள் இல்லாமல் போயிருக்கும். இப்போதைக்கு இது உடஞ்சதுனால இந்த பாலத்தை கொஞ்சம் அதிகமாக்கி தந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாலத்தினுடைய அளவை இன்னும் பெரிதுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கின்றனர். சாலை ஒன்று அமைக்கப்பட்டு தற்பொழுது திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில் தற்போது போக்குவரத்தானது தொடங்கியுள்ளது. அதன் மூலம் சிறிய வாகனங்கள் முதல் பெரிய வாகனங்கள் மற்றும் பேருந்துகளுடைய சேவையானது தற்பொழுது தொடங்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.